ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4 4 திருமொழி 5வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை இப்போது அடைகிறோம். எப்போதும் போல பாட்டுல 4 அடிகள்னா முதல் 2 அடிகள்ல திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்களின் பெருமையை பாடப்போகிறார் பெரியாழ்வார். அடுத்த 2 வரிகள்ல எப்போதும் போல நம்மை போல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு வாழ்கிறோமே அப்படிப்பட்டவரை நிந்தித்து பக்தியில் ஈடுபடுங்கள் என்பதையும் சொல்ல போகிறார். ஆனா போன பாட்டு போலவே இந்த பாட்டிலும் ஒரு வித்தியாசமான விஷயம் உள்ளது. என்னன்னா முதல் 2 அடிகள்ல திருக்கோட்டியூர் அடியார்களை நேரடியா பாடல, திருக்கோட்டியூரில் வாழும் மீன்களை வர்ணிக்கிறார். மீன்களை ஏன் வர்ணிக்கணும்? பாசுரத்தை பாருங்கள், புரியும். 4 திருமொழி 5வது பாசுரம். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடும் நீர் திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே. ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே. இப்ப பாட்டின் முதல் பாதி பக்தர்களை பத்தி அவர் நேரா சாதிக்கல, மீன்களை பற்றி. திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய மீன்கள். திருக்கோட்டியூர்ல நிறைய பொய்கைகள் குளங்கள்லாம் இருக்கான். அந்த குளங்கள்ல நிறைய மீன்கள் இருக்கான். அது எந்த மீன்னா வாழை மீனா, அதுவும் இளமையான வாழை மீனா. அது என்ன பண்ணும்னா ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு, அதே குளத்துல ஆமைகளும் இருக்கு. இந்த வாழை மீன்கள் என்ன பண்றதா, ஆமையோட முதுகுல அந்த ஓடு இருக்கும் பாருங்க, அதுல ஏறி ஏறி குதிச்சு 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 விளையாடுறதாம். இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இளவாளைகள்னாலே இளமையான மீன், குட்டி மீன் அர்த்தம். குழந்தைகள்னாலே விளையாட்டுத்தனமா தானே இருப்பா. அதனால என்ன பண்றதா, ஆமையின் அந்த குளத்தில் வாழக்கூடிய ஆமைகளினுடைய முதுகத்திடை, முதுகுன்னா இந்த இடத்துல ஆமையின் ஓடுன்னு அர்த்தம், முதுகத்து இடைனா அந்த ஓட்டு மேலேன்னு அர்த்தம், குதி கொண்டுன்னா குதித்துன்னு அர்த்தம். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு, ஆமை முதுகுல குதிச்சு 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 விளையாடுறது. அடுத்து என்ன பண்ணும்னா தூமலர் சாடி போய், தூமலர் அதுல நிறைய தூய மலர்கள் பொய்கையிலே, ஒரு தாமரை, அல்லி, செங்கழுநீர் உள்ளிட்ட பூக்கள்லாம் அந்த பொய்கையில பூத்திருக்கு. அந்த மலர்களை, தூமலர் தூய மலர்களை சாடி போய், இந்த இடத்துல சாடுதல் அப்படின்னா கலக்குதல்னு அர்த்தம் சொல்றார். உழக்குதல் கலக்குதல்னு. தூவீரிய மலர் உழக்கின்னு திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலும் பாசுரம் காண்கிறோம். பூவை வண்டுகளோ அல்லது தண்ணீர்ல உள்ள பூவை மீன்களோ என்ன பண்ணும்னா அப்படியே போட்டு கலக்கிடும். இது நமக்கு புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்னா சில பொருள் கிடைச்சதுன்னா மிதிச்சு மிதிச்சு காலாலேயே மிதிச்சு விளையாடும் பாருங்க. அது போல மீன்கள் கலக்கினாலோ வண்டுகள் காலால ஒரு பொருளை அப்படி மிதித்து கலக்கினாலோ அதற்கு உழக்குதல் சாடுதல்னு பேரு. அதனால இது என்ன பண்ணுமா, மீன்கள்லாம் மலர்ல போய் விளையாடுறேன்னு விளையாடி அந்த பூவையே ஒரு கலக்கு கலக்கி விட்டுருமா. அதான் தூமலர் சாடி போய். இது 2வது. 3வது என்ன பண்ணும்னா தீமை செய்து இளவாளைகள். இந்த இளமையான வாழை மீன்கள்லாம் தீமை செய்து, இந்த இடத்துல தீமைனா உன்னை கெடுதல்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. தீம்பு அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா. தீம்புன்னா விஷமம்னு அர்த்தம். தீமை செய்துன்னா விஷமம் பண்ணிண்டு, அதாவது மற்ற என்னென்ன ஜந்துக்கள்லாம் இருக்கோ மீனை விட சின்னதாக ஏதாவது புழு பூச்சிகள்லாம் இருந்தா அதுகிட்ட போய் விஷமம் பண்ணுமா. ஏன்னா இள வாழைகள், இளமையான வாழை மீனோ இல்லையோ, அதனால அந்த இளமை இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கு, விளையாட்டுத்தனம் இருக்கு, இளமை துடிப்பும் இருக்கு. யாரையாவது போய் வம்பு பண்ணணும் விஷமம் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஜந்துக்கள் அதுகிட்ட எல்லாம் போய் தீம்பு பண்ணி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வாழை மீன்கள் நிறைந்த நீர், நீர்னா நீர்நிலைகள், அப்படிப்பட்ட நீர்நிலைகளை கொண்ட திருக்கோட்டியூர். இப்ப பாருங்க, பாட்டின் முதல் பாதிக்கு அர்த்தம் எடுத்தான்னு, ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு, ஆமையோட முதுகு ஓட்டுல ஏறி குதிச்சுட்டே இருக்கும். அப்புறம் தூமலர் சாடி போய், தூய மலர்கள் எல்லாம் போய் உழக்கி கலக்கி ஒரு பாடுபடுத்திடும். அப்புறம்
தீமை செய்து சின்ன சின்ன ஜந்துக்கள் இருந்ததுன்னா அதுகிட்ட போய் தீம்பு விஷமம் எல்லாம் பண்ணும். இளவாளைகள் விளையாடும். இப்படி இளமையான வாழை மீன்கள் விளையாடி கொண்டிருக்கும் நீர் திருக்கோட்டியூர். நீர்நிலைகளை கொண்டது திருக்கோட்டியூர். ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? பெரியாழ்வார் இந்த பதிகம் முழுக்க பாட்டின் முதல் 2 அடிகளிலே பக்தர்களின் பெருமையை சொல்வார். அவர் மீனை பத்தி பாடிட்டு இருக்காருன்னா, இந்த மீனுக்கும் கூட பக்தி இருக்கான். திவ்ய தேசங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு பிராணிகளுமே எம்பெருமானுக்கு பரிகரமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியாராகத்தான் இருக்கும். நம்ம திருமலையிலேயே சொல்றோம் இல்லையா, குலசேகர பெருமாள் ஒரு மீனாவோ கொக்காவோ அல்லது ஒரு நடை பாதையாகவோ ஆறாகவோ மரமாகவோ இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார்னு சொல்றோம் இல்லையா. அப்ப திருக்கோட்டியூருக்கு அந்த பெருமை உண்டே. அங்க இருக்கக்கூடிய மீன்கள் மட்டும் யாரு? அவளும் பாகவதாள் தான். ஆனா அது ஒண்ணும் பக்தரா இருக்க மாதிரி தெரியலையேன்னா. இதே 2 அடிகளை மீண்டும் பாருங்கோ. ஆமையின் முதுகத்திடை குதிகொண்டு. ஆமை முதுகுல போய் குதிச்சுது. ஏன் குதிச்சுதுன்னா, அந்த ஆமையை பார்க்கும்போது மீனுக்கு பெருமாளுடைய கூர்மாவதாரத்தின் நினைவு வந்துதான். ஆஹா, எம்பெருமான் எடுத்த அவதாரமாச்சேன்னு அந்த ஆமைக்குள்ள கூட எம்பெருமானை கண்டு அதுகள் போய் விளையாடுறதாம். தூமலர் சாடி போய் பூவை உழக்கித்துனா வேற ஒண்ணும் இல்ல, அந்த பூவை பார்க்கும்போது பெருமாளுடைய திருவடி தாமரை மாதிரி தெரிஞ்சுதான். அந்த அருள் என்னும் தேனை அவன் திருவடி தாமரையிலேருந்து பருகணுங்கிறதுக்காக அந்த தாமரையை போய் அப்படி உழக்கி அங்கே விளையாடித்தான். தீமை செய்து விஷமம் பண்ணித்துனா என்ன அர்த்தம்னா, பெருமாள் என்ன பண்ணுவார்? யாராவது துஷ்டர்கள் இருந்தா அவர்களை எல்லாம் அழித்திடுவார். திண்கழற்கார் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலைன்னு நம்மாழ்வார் பாசுறோம். அது போல இதுவும் என்ன பண்ணித்தான், எந்தெந்த ஜந்துக்கள்லாம் தண்ணீர்ல இறங்குறவாளை கடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வழி பண்றேன் பார். அங்கெல்லாம் பெருமாளுடைய கைங்கரிய பரர்கள். யாராவது தர்மத்துக்கு விரோதமா செயல்பட்டா அவளை தொலைச்சிருவோம் அப்படின்னு போய் கடிச்சுதான். அதனால இது பண்றது எல்லாமே அந்த மீன்களின் செயல் கூட பாகவதாளுடைய இயல்பைத்தான் ஒத்திருக்கிறது. ஆமையை பார்த்தா அது பெருமாளின் கூர்மாவதாரம் நினைக்கிறது. தாமரையை பார்த்தா பெருமாள் திருவடின்னு நினைக்கிறது. தீம்பு செய்யறவாளை பார்த்தா இவர்களை நாம துன்புறுத்தி பெருமாள் தர்மத்தை காக்கும் போது நாம ஒரு கைங்கரியம் பண்ணலாம்னு நினைக்கிறது. இப்படிப்பட்ட இளவாளைகள் விளையாடும் நீர் திருக்கோட்டியூர். அந்த மீனுக்கு கூட பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு. இப்ப அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணுங்க. அடுத்த 2 அடிகள். திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துல வாழக்கூடிய 5 அறிவு உள்ள மீன் பாகவதர்களுக்குரிய லட்சணத்தோட இருக்கு. நாம 6 அறிவு உள்ள மனுஷன்னு சொல்லிண்டு நாம எப்படி வாழ்கிறோம்? பாட்டின் அடுத்த பாதி. நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள். நாமெல்லாம் பெருமாளை நினைக்க மாட்டேங்கிறோம். பெருமாள் எப்படி இருக்காராம்? நேமி. நேமின்னா சக்கரம்னு அர்த்தம். நேமி சேர் அப்படின்னா சக்கரம் பொருந்தி இருக்கக்கூடிய, சக்கரத்தை தாங்கிய. தடம் கையினானை. தடம்னா விசாலமான. சக்கரத்தாழ்வார் இருக்காரு, நல்லா பெருசா இருக்கார். அவருக்கு ரேடியஸ் டயமீட்டர் எல்லாம் ரொம்ப பெருசு. அந்த சக்கரத்தாழ்வாரை தாங்குவதற்கு கை எவ்வளவு விசாலமா இருக்கணுமோ அவ்வளவு பெரிய கையாம். அதான் நேமி சேர் தடங்கையினானை. விசாலமான கையில சக்கரத்தாழ்வாரை ஏந்தின்னு இருக்கிற பெருமாள். அவனை நினைப்பிலா. அவனை நினைக்க மாட்டேங்கிறா. ஏதேதோ லௌகிக விஷயத்தெல்லாம் நினைக்கிறா. கொஞ்ச நேரம் மனசுல எவ்வளவு அழகா பெருமாள் சக்கரத்தாழ்வார கையில ஏந்தின்னு இருக்கார். நினைன்னு சொன்னா நினைப்பிலா, நினைக்க மாட்டேங்கிற வலி நெஞ்சுடையினர். அந்த பெருமாளை நினைக்காத வாழ்க்கெல்லாம் மனசுல ரொம்ப வலிமை ஜாஸ்தின்னர். ஏன் வலிமை ஜாஸ்தின்னு சொல்லணும்னா, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருந்தும் அதை நினைக்காம ஒருத்தன் இருக்கான்னா அவன் மனசு ரொம்ப வலிமை, இதுக்கெல்லாம் கலங்க மாட்டேங்கிறான்னு அர்த்தம். பெருமாள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கார். அவர் சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்க ஸ்டைலும் அழகும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அப்படி இருந்தும் கூட அதை பார்க்க மாட்டேன்னு எதையோ ஒண்ணுத்துக்கும் உதவாத உன்னை பார்த்துட்டு இருக்கானே. உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங் ஹார்ட்டட் தான்ப்பா. இவ்வளவு அழகா பெருமாள் இருந்தோம் உன் மனசு அவன்கிட்ட போகாதபடி எங்கெங்கயோ பிடிச்ச அந்த மனசை செலுத்தின்னு இருக்கியே. உண்மையிலேயே வனவலிமை ஜாஸ்திங்கிறார். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க, ரொம்ப அழகா ஒரு விஷயம் காட்டுறார். என்னன்னா, நம்ம எப்போ ஒரு பொருளை நினைப்போம்னா, ஒண்ணு அது நம்ம பார்க்கறதுக்கு இனிமையாவும் அழகாவும் இருக்கணும். இல்லைன்னா நன்னா இல்லாத பொருளை நினைக்க மாட்டோம். 2, அதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா நினைப்போம். இது ஒண்ணும் பிரயோஜனமே இல்லைன்னா அதை பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா சக்கரத்தோடு கூடிய பெருமாளுடைய கை பாருங்கோ, ஒரு பக்கம் அழகாவும் இருக்கு. அப்பா, இந்த பெருமாளை அடைஞ்சு இந்த கையும் சக்கரமும் சேர்ந்து இருக்கும் சேர்த்தி அழக காலம் முழுக்க ரசிச்சுட்டு இருந்தா அதுதானே மோட்சானந்தம், பிரம்மானந்தம். அதுதானே இனிமையாவும் இருக்கு. அதே சமயம் நமக்கு உதவுறது இந்த சக்கரத்தாழ்வாரை வச்சுதான் நம் பாபங்களை எல்லாம் போக்குகிறான் எம்பெருமான். கைகழலா நேமியான் நம் மேல் வினைகடிவான். அதனால அந்த சக்கரத்தாழ்வார் தான் பாபங்களை போக்குறார். நமக்கும் நன்மை இருக்கு. அப்ப சக்கரத்தோடு கூடிய கை இனிமையாவும் இருக்கு, நன்மையும் செய்யறது. லோகத்துல இந்த காம்பினேஷன் பார்க்கவே முடியாது. நம்ம ஒரு ரோஜா பூ தாமரை பூ பார்த்தா பாக்குறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா ஆபத்துல காப்பாத்துமான்னா காப்பாத்தாது. கத்தியோ துப்பாக்கியோ ஆபத்துல காப்பாத்தும், ஆனா வச்சுன்னு பார்த்து ரசிக்க முடியாது.
ஆனா சக்கரத்தோடு கூடிய கை இருக்கே, துப்பாக்கி போல ஆபத்துல காப்பாத்தும். அதே சமயம் தாமரை போல, ரோஜா போல பார்ப்பதற்கு அழகாக இனிமையாகவும் இருக்கும். இத்தனை இருந்தும் நம்ம மகானுபாவர்கள் இருக்காளே, வலி நெஞ்சுடை, இவ்வளவு வலிமையான நெஞ்சம். வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவா, ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒருத்தர் போனாராம். நீங்க பெரிய தியாகி, நீங்க கடவுளுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய தியாகின்னா? அவர் திரும்ப பதில் சொன்னாராம், இல்லப்பா, என்னை விட நீதான் பெரிய தியாகி. நீ இந்த உலகத்துக்காக கடவுளையே தியாகம் பண்ணிட்டியே, உன்னை போல ஒரு தியாகி உண்டான்னாராம். அதனால பெருமாளையே தியாகம் பண்ணிட்டு வலிமையான நெஞ்சுடை, பூமி பாரங்கள். நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னா பூமிக்கு பாரம். ஏன்னா மொத்த பூமியையுமே பெருமாள் தான் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார். நாம இப்ப உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம்னா அவன் சக்தி கொடுத்து நம்மளை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஆனா யார் ஒருத்தன் நம்மளை இப்படி பூமியோடு நம்மையும் சேர்த்து தாங்கிட்டு இருக்கானோ அவனையே புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா வெறும் பாரமாக இருக்கும்னு தானே சொல்லணும். இந்த பூமி பாரங்கள், அதனால எம்பெருமானை சிந்திக்காத வலிமையான நெஞ்சம் படைத்த பூமி பாரங்கள் இருக்காளே, அவர்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி. இப்ப பாருங்க, பெரியாழ்வார் கடுமையா ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவள் சாப்பிடுறாளே, அந்த உண்ணும் சோற்றினை வாங்கி, அவ சாப்பாட்டை வாங்கிடுங்க, அவ அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். அப்புறம் சாப்பிடாம எப்படி உயிர் வாழறதுன்னா, அவன் என்ன ஏதோ அற்ப இன்பத்தை அனுபவிச்சு சிற்றின்பத்துல தானே வாழணும்னு நினைக்கிறான். உண்ணும் சோற்றினை வாங்கி, அவன் சாப்பாட்டை வாங்கிட்டு புல்லை திணிமினே, அவன் வாய்க்குள்ள புல்ல திணிச்சுடுன்ட்டார். இந்த மாதிரி சொல்றாருன்னா அதுக்கு ரெண்டு விஷயம் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். ரெண்டுமே நோட் பண்ணணும். என்ன விஷயம் காட்டுறாருன்னா, பெருமாளை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா மனிதர்களான நமக்கு தான் உண்டு. இப்போ ஒரு விலங்கோ பறவையோ, கஜேந்திரன் ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கலாம், ஜட்டாயு ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கலாம். பொதுவாக நாம் பார்த்தால் விலங்குகளாலோ பறவைகளாலோ பெருமாளை சிந்திக்க முடியாது. நம்மளால சிந்திக்க முடியும். வேற எந்த ஜீவராசியாலையும் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல முடியாது. நம்மளால சொல்ல முடியும். இதையெல்லாம் பண்ணுவதற்கேற்ற ஒரு பிறவி பகவான் மனித பிறவின்னு நமக்கு கொடுத்திருக்கான். அந்த பிறவியில மனுஷன் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மனிதனுக்குரிய அந்த ஆற்றலாகிய இறை பக்தி, பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனை, இதை எதையுமே பண்ணாமல் நாமும் மிருகம் போலவே வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அப்போ உணவும் மிருகம் சாப்பிட்றதே நீ சாப்பிடலாமே. நீ ஏதாவது பகவானை பத்தி சிந்திக்கிற, ஒரு நல்ல சம்பிரதாய விஷயத்துல ஈடுபடுறேன்னா மனுஷனா பிறவி எடுத்ததுக்கு அர்த்தம் உண்டு. அது எதுவும் பண்ணல. மிருகங்கள் என்ன பண்றது? சாப்பிட்டா போறோம், சௌக்கியமா இருந்தா போறோம், தூங்கினா போறோம்னு நினைக்கிறது. அதே போல வாழ்க்கை வாழறேன்னா அது சாப்பிடுற சாப்பாட்டையே சாப்பிடுது. இது ஒரு விஷயம். ஆனா ரெண்டாவது விஷயம் வியாக்கியானத்துல ரொம்ப அருமையா ஆழமா காட்டியிருக்காரு. இந்த புல்லை திணிமினே, அவன் வாயிலெல்லாம் புல்ல திணிச்சுன்னு இருக்காரு. யாரை பார்த்து இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார்னு கேட்கிறார். யாரை பார்த்துன்னா பகவானை வணங்காதவர்களை நிந்திக்கிறாரே, அவ யாருன்னு கேட்கல. யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, இவர் பெருமாளை வணங்காம இருக்கானே, அவன் வாயில புல்ல திணிச்சுடுங்கிறார். யார சொல்றார் அப்படின்னா அந்த இடத்துல வியாக்கியானம் பாருங்கோ, உங்களையோ என்னையோ சொல்லலன்ட்டார். ஏன்னா நாம பெரிய பக்தர்கள் நினைச்சுனா, நான் பெரியாழ்வாரே எங்களுக்கு சொல்லியிருக்கார், அதனால வா, நீ தானே பகவான் நாம சொல்ல மாட்டேன்னு, உன் வாயில நான் புல்ல திணிக்கிறேன், உன் சாப்பாட்டு, இதெல்லாம் நமக்கு சொல்லலையாம். இதற்காக தகுதி படைத்த பெரியாழ்வாருடைய லெவல்ல இருக்கக்கூடிய ஞானிகள், விசேஷஜர்கள், அவளை பார்த்து சொல்றார். அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டோம். நாம முதல்ல பக்தியை வளர்த்து கொள்ள பாடுபடுவோம். அதனால இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது நம்மையே பார்த்து சொல்வது. அதாவது நாமெல்லாம் இப்படி ஏதோ எதையோ நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமே, அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுலயே அர்த்தம் இல்லை. நம்ம வாயில புல்ல தான் திணிக்கணும். அதனால லிட்டரலா இன்னொருத்தர் வாயில போய் புல்ல திணின்னு அர்த்தம் இல்லை. நம்மை நாமே ஒருத்தரும் சுய பரிசோதனை பண்ணி கொண்டு இப்படி வாழக்கூடாது, நம்ம நல்ல பக்தியோடு வாழ வேண்டும் என்று நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அது ரொம்ப நுட்பமான வியாக்கியானம். அது ஒரு சம்பிரதாயம்ங்கிறதோ ஆன்மீகம்ங்கிறதோ சனாதன தர்மம்ங்கிறதோ இன்னொருத்தனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அவரவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்வது. ஒருத்தரும் தன்னைத்தானே திருத்தினுட்டா உலகம் தானா திருத்திடும். நீங்க ஒருத்தர் திருந்துறது இல்லையேன்னா யாருமே தன்னைத்தானே திருத்திக்கிறது இல்லையே, அடுத்த வாழ்க்கை தானே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்க வியாக்கியானம் பண்றார். நீ அடுத்தவன் வாயில போய் புல்ல திணிங்கிறது இங்க அர்த்தம் இல்லை. உன்னை நீ திருத்திக்கொள். நாம பக்தியோடு வாழ்கிறோமான்னு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அவளோட சாப்பாட்டை வாங்கிட்டு அவன் வாயில புல்ல திணிக்கணுங்கிறது பாட்டின் 2வது பாதியின் கருத்து. ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடும் நீர் திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே. ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடிப்போய் தீமை செய்து இளவாளைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே.
ஆமையின் முதுகிலே விளையாடி குதித்துக் கொண்டும், தூய மலர்களை உழக்கி மிதித்து கலக்கிக் கொண்டும், அத்தோடு சில ஜந்துக்களிடம் தீம்புகள் விஷமம் பண்ணி கொண்டும் இளமையான வாழை மீன்கள் விளையாடக்கூடிய நீர்நிலைகளை கொண்டது திருக்கோட்டியூர். சக்கரத்தை கையில் ஏந்திய விசாலமான கரம் கொண்ட எம்பெருமான், அவனை நினைக்காத வலிமையான நெஞ்சம் கொண்ட பூமி பாரங்கள் இருக்காளே, அவளோட சோற்றை வாங்கிவிட்டு அவ வாயில் புல்லை திணியுங்கள்ங்கிறது பாட்டினுடைய திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The young fishes in the ponds of திருக்கோட்டியூர் play and jump on the back of turtles. They just play in the flowers and also do mischievous activities with other beings. In that Tirukotiyur dwells the Lord with handsome disc in his vast handsome hand. Those who never think of that Lord are living as burden to Mother Earth. You just pull out the food from their mouth and give them crops for eating என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் தொடர்ந்து எம்பெருமானுடைய பெருமையும் தொடரும், பக்தியில் ஈடுபட வேண்டும் என்ற அறிவுரையும் நமக்கு கிடைக்கும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாழைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர். ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இளவாழைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர். நேமி சேர்த்தடங்கையினானே நினைப்பிலாவலி நெஞ்சூடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே நேமி சேர்த்தடங்கையினானை நினைப்பு இலாவலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே